ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜேனசோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி 21/7/2016 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். விவாக விஷயங்களை பேசும்பொழுது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இந்த புத்திர தோஷம்னு ஒரு பெரிய பிரச்சனை தடையாக வருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தாலும் இந்த புத்திர தோஷம்ன்றது நிறைய மன வருத்தத்தை கொடுக்கறது. இந்த புத்திர தோஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கல்யாணத்துக்கு இது ஒரு பெரிய தடையாக கூட போயிடுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறான். 5ல் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் இது வந்து கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு 5ல் ராகுவோ கேதுவோ இருக்குது பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறான். இல்லை பையனுக்கு வந்து 5ல் ராகுவோ கேதுவோ இருக்குது கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். இப்போ சொல்ல போகிற எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு கட்டாயம் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். இப்போ நாங்கள் தொலைக்காட்சியில் அடிக்கடி இதை சொல்கிற காரணம், நீங்கள் இதுக்காக பெரிய பிரயத்தனம் பண்ணுறதோ இல்லை வந்து விவாகத்தை தடை பண்ணுறதோ வேண்டாம். இப்போ சொல்கிற பரிகாரத்தை பண்ணிவிட்டு கட்டாயம் நீங்கள் விவாகத்தை பண்ணலாம். நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கு. நீங்கள் அதனால் 5ல் ராகு இருக்குது கேது இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை 5ல் வந்து பொண்ணுக்கு இருக்குது பையனுக்கு இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து நீங்கள் புத்திர தோஷம்னு சொல்லும் பட்சத்தில் இல்லை ஜோதிடர் சொல்லும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் இப்போ சொல்கிற பரிகாரத்தை பண்ணிவிட்டு விவாகத்தை பண்ணலாம். இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த 5ல் ராகுவோ கேதுவோ இருக்குன்னு பெரிய நீங்கள் செலவுகள் பண்ணி பரிகாரங்களுக்காக சிரமப்பட வேண்டாம். இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தாலேயே பலன் கட்டாயம் கிடைக்கும் நம்பலாம். இதுக்காக பலனுக்காக நீங்கள் நிறைய பணத்தை செலவு பண்ணுறதோ கால நேரத்தை விரயம் பண்ணுறதோ வேண்டாம். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய கும்பத்தில் சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக சிம்மத்தில் குருவும் கும்பத்தில் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 4ஆம் இடமாகிய கடகத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் 5ஆம் இடத்தில் குரு ராகு சேர்க்கையும் மிகப்பெரிய ஒரு புகழை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், பதவிகளை கொடுக்கும். ஆரோக்கியத்திலே இருக்கின்ற சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் கூட இப்பொழுது மறைந்துவிடும் அல்லது குறைந்துவிடும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற நிலையிலே இருப்பார்கள். விட்டு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த ஈகோ கிளாஷ் எல்லாம் மறைஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து
மிக வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதியின் நிலை மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. குரு பார்வையிலே இருக்கின்றன. பொதுவாக சந்திரன் கேது சேர்க்கை நன்மை செய்யாது. ஆனால் குரு பார்வையிலே இருக்கின்ற சந்திரன் என்பதால் ஓரளவு நன்மை செய்ய வாய்ப்பு உள்ளது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் தேவை. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். அது ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. செவ்வாய் அங்கே கூட சனியும் சேர்ந்திருக்கிறது. சனி செவ்வாய் சேர்க்கை 6ஆம் இடத்திலே ஏற்படும் பொழுது ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படும். சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஆகவே ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறிய கோளாறுகள் இருந்தால் அதை உடனுக்குடனாக மருத்துவரிடம் காண்பித்து அதற்கு சிகிச்சை எடுத்து அதை முத்த விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயங்களெல்லாம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. எதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ அதைத்தான் சாப்பிடணும், அதைத்தான் குடிக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய தினம். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். சதாசர்வ காலமும் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். ராமநாமம் என்னும் தாரக மந்திரத்தை, அந்த 2 எழுத்து மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் உங்களுக்கு கிடைக்காதது ஒன்றுமில்லை. மன அமைதி கிடைக்கும். தவறான எண்ணங்களெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம். தவறு செய்ய வேண்டாம். சில விஷயங்கள் நம்மை தவறு செய்ய தூண்டும். ஆனால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் நடந்து போகிறோம்னா எல்லா கடையும் தான் இருக்கும். நமக்கு எது தேவையோ அதுதானே வாங்கிட்டு வருவோம். சார் அவங்க கடை வச்சுருக்காங்களே சார், வியாபாரம் ஆக வேண்டாமா அப்படின்னா, அவங்களுக்கு வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக நீ அங்கே போகலாமா? உனக்கு எது ஒத்துக்கும், உனக்கு எது தேவை, நீ என்ன பண்ணணும், எதுக்காக வந்த கடை தெருவுக்கு, அந்த வேலையை தானே பார்க்கணும். அதே போல் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அவசியம் இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைப்படுகிறது. மனக்கட்டுப்பாடு தேவை. மனம் என்னும் குரங்கு தாவி கொண்டே இருக்கும். அதை பிடிச்சி அப்படி இழுத்து ராமா ராமா ராமான்னு சொல்லி கோலால தட்டி குரங்கு அடக்கிற மாதிரி நீங்கள் ராமநாமத்தை ஜெபித்து உங்களது மனதை அடக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 12க்குடைய சந்திரன் 7ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிக அற்புதமான நாள். திருமண விஷயம் தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்கும். களத்திரஸ்தானத்தில் சந்திரன் கேது சேரக்கூடாது. அதனால் திருமண விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியிருந்தால் ஒரு வாரம் டைம் வாங்கிக்கோங்க. 7ல் முடிஞ்சு 8ல் முடிஞ்சதுக்கப்புறம் 9க்கு வரட்டும் சந்திரன். ஆக ஒரு 4-5 நாட்கள் பொறுத்து முடிவு சொல்லலாம். மற்ற அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். உங்களது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விரயஸ்தானத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் சுக்கிரன் இணைந்திருக்கின்றன. ஆகவே மகிழ்ச்சியாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். இது ஒரு நல்ல நாள். வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே விறுவிறுப்பான முன்னேற்றம் ஏற்படும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களது பணிகளை வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் கேது, 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு ராகுவின் பார்வையில் இருக்கிறது. ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது, சூரியன் சுக்கிரனோடு இணைந்து. ஆகவே நன்மைகள் கூடுதலாக நடைபெறும். இன்றைய தினம் சற்று அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசிக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நீங்கள் செய்ய நினைக்கும் செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுது திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக குறித்த நேரத்திலே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள்.